டாஸ்க்கு உங்களுக்கு கொடுக்க போற டைம் 30 நிமிஷம். அதுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இதுதான் தங்கச்சி. இன்னைக்கு அவளுக்காக ஜெயிக்க வச்சு காட்ட போறேன். என்ன தங்கச்சி? அஜித் சார் கேட்ட போட்டிருக்கேன்னு பாக்குறேன். மாவு பேசுறேன். என்ன அடி? சப்பாத்தி மாவு பேசுங்க. சப்பாத்தி மாவு பேசணும். கொஞ்சம் தனியா எடுத்து வைங்க, தோசை பண்ணலாம். சுகர் 2 பவுல். நெக்ஸ்ட் அதோட மில்க், கோகனட் மில்க். சரி. இதுக்கெல்லாம் வச்சிருக்கியா டிஷ்? எல்லாரும் ஓடி வாங்க. இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. கொஞ்சம் மாவை மட்டும் பேச. அந்த இதுல எண்ணெயை காய வை. எண்ணெய காய வைக்கணுமா இதுலயா? அதுல வை. ஒரு பூரிய போடு. ஒரு சப்பாத்தி. எனக்கு இருக்கிறது 2 கை தான்க்கா. எல்லாருக்கும் 2 கை தான்டா. என்ன மிரட்டுற? அந்த பயம் இருக்கட்டா அம்மா. என்ன இவங்க அடிக்கிற வந்தோன்னு பலான்னு அடிச்சிட்டு பாலை எடுத்து வைடா. இவ்வளவு நாள் ஓபி அடிச்சீங்களே, இவங்க தான் கரெக்ட் உங்களுக்கு. ஸ்டார்டிங்லயே கும்பிட வச்சிட்டீங்க செமிஃபைனலுக்கு. அருமையான ஆரம்பம். அதோட இன்னைக்கு இந்த கோதுமை மாலை சுட சொல்லிருக்கீங்களோ, ஏற்கனவே அந்த கோதுமை மாவுக்கு எனக்கும் ஒத்து வராது. மா ஐட்டங்களை வச்சு கொண்டு வேலை செய்யணும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த முறையும் அப்படிதான் வந்திருக்குது. ஆனால் பட்டைய கிளப்புறன் சக்கரை தேங்காய் அண்ணன் மேல அக்கறை. சரி ஓகே, நான் உள்ள வைக்கிறேன். ஒண்ணு விளையாடி கொண்டு சரி சமைக்கிறேன். நீ என்ன பண்ண சமைச்சிட்டியா? நல்ல பேட் அடிக்காம ட்ரெயின் போட்டு ஏய் வாய்ஸா இந்த வேலை தான வேணாங்கிறது. இன்னைக்கு என் நிலைமை சிவாங்கி எப்பவே உன் நிலைமை நல்லாவே ஆமா. இல்லையே. ஏன் எல்லார்கிட்டயும் நம்ம கைய வேற கட்டி வச்சுட்டாங்க. இல்லன்னா மண்டைய ஆமா ஆமா பொளந்துருவேன். வீட்ல உள்ள பிள்ளைகள வெளுக்குற மாதிரி வெளுத்தாதானே ஐயோ, அப்பதானே வேலை நடக்கும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தான்க்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிச்சனுக்கு வந்திருக்கீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? கிச்சனுக்கு வந்து உங்க கூட சேர்ந்துட்டேனேன்றதா கேட்கல. கேட்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ தள்ளுங்க, பிள்ளை வந்துருச்சு. இந்த மாதிரி எவ்வளவு ஏய், ஒரு உப்பு எடுக்க இவ்வளவு நேரமாடா? உப்பு பையில போடுறா. ஏய், நீ ஸ்லோவா வேலை செய்யற. இங்க பாரு. ஏம்மா தள்ளி போ. ஐயோ பாத்தியா? போடு உப்பு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அத எடுத்து தண்ணி கொட்டாதடா. எனக்கு அண்ணன் கொஞ்சம் டைம் ஃபாஸ்டா பண்ணுடா. இரு. என்ன பண்றோம் தெரியுமா? தங்கச்சி ஒரு நிமிஷம். அத எடுத்து அதுல போலீஸ்கார் ஃபிகர்லாம் இருக்காங்க. போலீஸ்கார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போலீஸ்கார் அதனால தான் இப்படி பண்றேன். போலீஸ்கார் சரி போ. நிறைய அங்கல வைங்கோ. அவ்வளவுதானே. இத போய் ரே ஏமா என்னடா? அது ட்ரேடா. அவ ரேங்கறாங்களே. டேய் பேச அங்க என்னத்த வேடிக்கை நான் பாரு. எங்க ஓ அங்க வேடிக்கை பாரு. இங்க தாங்க நான் பாத்துட்டு இருக்கேன். இப்படி அமுக்கு. இந்த டேபிள் வந்ததுல இருந்து நான் இங்க மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். வேற எங்க பாக்குறேன்? எல்லாருமே சொன்னாங்க. அப்ப நம்பல நானு. இப்பதான் நான் நம்புறேனே. வாஹீசன். எஸ் போன எபிசோட விட இந்த எபிசோட் நீங்க ஃபார்முக்கு வந்துட்டீங்க. உண்மையா? போன எபிசோட் ஒரு மாதிரி டயர்டா இருந்த மாதிரி தானே? அது வந்து பேர் அமையறத பொறுத்து. ஐயோ சாமி, முடியலப்பா. டேய், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிரூபிச்சிட்ட. எப்படி? வீட்ல 10 சப்பாத்தி திம்பியா? ஆமா. இங்க ஒரு சப்பாத்தி போட தெரியல. அவனுக்கு தின்ன மட்டும் தான் தெரியும். அதுதான் தெரியுது. அவன் பேசுறதுல தெரியுது. பாத்துட்டே இருக்கேன். அடி. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? டேய், உனக்கு எதுனா ஹெல்ப் வேணுமாடி? ஒரே ஒரு ஹெல்ப் தான் வேணும். அடுத்து ஒரு ஹாஃப் இங்க வரவே வராது. போ, தயவு செஞ்சு போயிரு. ஏய் பெரிய சார்ஜ் சாப்பிட்டு கேட்ட பாப்பா போட்ட. டேய் அதிர்ச்சி. டேய் என்ன சாப் அடிக்கிறாங்கடா. டேய் எப்பறா ஒரு மனுஷனால வந்து உருட்டணும் அது போடணும். எங்க அம்மா வீட்ல மரியாதை கொடுங்க. எத்தனை சமையல் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். வாடா. அவன் புது பையன். நீ போடா. உன் வேலைய மட்டும் உன் டேபிள்ல போய் பாருடா. ஏடா சும்மா மரியாதை வச்சு என்ன திட்டு வாங்க வச்சு மூடிட்டு போடா. சொருகிடுவேன். சப்பாத்தி மாவு போடு. இவ்வளவு பெரிய சப்பாத்தி உங்க வீட்ல போட்டு தராங்களா? நான் சாப்பிடுவேன். இவ்வளவு பெரிய சப்பாத்தி நான் சாப்பிடுவேன். போட்டு தொலை. சரி, உங்க ஹஸ்பண்டுக்குலாம் சமைச்சு கொடுத்திருக்கீங்களா? இல்ல. ஹஸ்பண்டா? அவன் யாரு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. அப்படி சொல்ல கூடாது. ராகேஷ் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு நீ பாத்திருக்கியா? டிஎஸ்ஆர் அண்ணா டேபிள்ல கூட இந்த மாதிரி கஷ்டப்பட்டது இல்ல. இது ஒரு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊது. ஓ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.